மலேசிய மக்கள் நல சேவை இயக்கத்தின் மகத்தான சேவை அடிப்படையில் 3 ஆண்டுகளில் 8,25,000 ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட மலேசிய மக்கள் நலச்சேவை இயக்கம் பல மகத்தான சேவைகளை ஆற்றி வழங்குகின்றது. மலேசியாவில் 9 மாநிலங்களில் இந்த இயக்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வசதி குறைந்த நிலையில் வாழ்ந்து வரும் B40 மக்களின் உதவிகள் வழங்கும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த 3 ஆண்டுகளில் 8,25,000 ரிங்கிட் வரை செலவு செய்து உதவிகள் மக்களுக்கு வழங்கி வருவதாக இயக்கத்தின் தேசிய தலைவர் கந்தன் சாமிநாதன் விளக்கினார். நாட்டில் உள்ள இந்தியர்கள் பல்வேறு சமூக நல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசாங்கம் பல அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் உதவிகள் செய்து வந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு கை கொடுக்கும் வகையில் மலேசிய மக்கள் நல சேவை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வசதி குறைந்த இந்தியர்களின் கல்வி நடவடிக்கை, தனித்து வாழும் தாய்மார்கள், தந்தைமார்களுக்கு உதவுவது, புற்றுநோய், நீரிழிவு நோய் கண்டு அவதியுறும் மக்களுக்கு தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் அதில் கல்வி பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவுவது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் கூறினார். ஈப்போவில் உள்ள பிரபல உணவகத்தின் ஒன்றில் நடத்தப்பட்ட பேராக் மாநில அளவிலான சிறப்பு விருந்து நிகழ்வு கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த விருந்தின் மூலம் திரட்டப்பட்ட நிதி அனைத்தும் இந்திய சமூக நல காரியங்களுக்கும், தமிழ் பள்ளிகளுக்கு உபகரணங்கள், மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. மலேசிய மக்கள் நல சேவை இயக்கத்தின் சேவை மேலும் தொடர்வதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு தேவை என்று கேட்டுக்கொண்டதுடன் இயக்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் கந்தன் சாமிநாதன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஈப்போவில் மிக சிறப்பாக அதன் மாநில தலைவர் சன்னாசி மற்றும் பொறுப்பாளர்களின் ஆதரவில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்விற்கு தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர். சுரேஷ்குமார் சிறப்பு வருகை புரிந்து இந்த இயக்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் கந்தன் சாமிநாதன். நாங்கள் ஒரு என்ஜிஓ புதிதாக தோன்றிருக்கோம். எங்களோட என்ஜிஓ பேர் பார்த்திங்கன்னா புதுபுகான் மக்கள் நல சேவை மலேசியா. இந்த என்ஜிஓ ஆரம்பித்து 3 வருடம். இந்த என்ஜிஓ சவங்கன் 9 மாநிலத்தில் நம்ம தொடர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். 9 மாநிலம் என்பது பார்த்திங்கன்னா தெலுங்கானா, கிளாந்தான், கெடா, இந்த 3 மாநிலம் தவிர மற்ற எல்லா மாநிலத்தையும் நம்ம லான்ச் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நம்ம மக்கள்கிட்ட ஃபைனான்ஷியல், அதாவது டொனேஷன் வாங்கி நம்ம மக்களுக்கு நிறைய செய்கிறோம். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 3 வருடம் இந்த இயக்கம் ஆரம்பித்து நம்மளோட என்ஜிஓ ஆரம்பித்து 8,25,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சரி, என்னென்ன காரியத்துக்கு நம்ம செய்கிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறையா ஒரு குட்டி கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஓகே, நம்மளோட நோக்கமே பார்த்திங்கன்னா கல்வியில் அதிகமான மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. பணம், ஃபைனான்ஷியல் ரொம்ப பிரச்சனை. அவங்களெல்லாம் நம்ம கண்டறிந்து B40 கேட்டகரியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் நம்ம உதவி செய்கிறோம். அவங்களோட பெற்றோர்கள் என்ன வேலை செய்கிறாங்க, என்ன வருமானம், அதெல்லாம் நம்ம செவை பண்ணின பிறகு தான் இந்த மாணவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஓகே, அவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன துறையில் இருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க, லாயர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, என்னென்னமோ துறையில் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், பிறகு அக்காமடேஷன் பணம், நிறையா விதமாக அவங்களுக்கு நம்ம மாதம் மந்த்லி கூட கொடுக்குறோம், லம்சமாகவும் கொடுக்குறோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேப்டாப். ஸோ படிக்கிற மாணவர்களுக்கு, யூனிவர்சிட்டியில் போகிற மாணவர்களுக்கு லேப்டாப் இருக்காது. அது கூட வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சில உதவிகள்லாம் செய்கிறோம். அடிப்படை உதவிகள், லேப்டாப்ஸ், ஸோ டேப்லெட்ஸ், இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். பிறகு பார்த்திங்கன்னா சிங்கிள் மதர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ரொம்ப பிரச்சனைங்க. அவங்க கணவரை இழந்து பணம் இல்லாமல் ரொம்ப தவிர்த்திருப்பாங்க. சில சமயம் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனால் பணம் பத்தாது, பொருளாதாரம் பத்தாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, சார் எங்கிட்ட பணம் கொடுங்க சார், எங்கிட்ட ஒரு 1000 வெள்ளி கொடுங்க, 2000 வெள்ளி, 3000 வெள்ளி கொடுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் செய்யப்படுறேன். இந்தமாரி கண்டறிந்து நிறைய சிங்கிள் மதருக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோங்க. சிங்கிள் மதர் மட்டும் இல்லை, சிங்கிள் ஃபாதருக்கும் சரிங்க, அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கோம். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய இந்தியர்கள் நோயில் பிணியில் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன நோய் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. கால் இருக்காது, நீரிழிவு நோய், ப்ரெஷர், அப்புறம் என்னென்னமோ நோய்ங்க. அவங்களுக்கு எல்லாமே பணம் பத்தாது. இன்னொரு நோய் பார்த்திங்கன்னா கேன்சரில் நிறையா பேர் அகப்பட்டு கொண்டு இவங்களுக்கு பணம் பத்தாதுங்க. கீமோ செய்யணும், பிறகு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து செலவு, இதுக்கு எல்லாமே பணம் பத்தாது. ஸோ நம்ம என்ஜிஓக்கிட்ட வரும்போது நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளோட வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் வாலண்டியர் இருக்காங்க, அங்கே போயிட்டு அவங்க வீட்டில்
ஒவ்வொன்று டீட்டெயிலாக நம்ம எடுத்து கொலெக்ஷன் பண்ணி டாட்டாவை அது பிறகு தான் உதவி செய்வோம். ஸோ நோயாளிகளுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லா விதத்துக்கும் நம்ம செய்கிறோங்க. அடுத்து என்னென்ன காரியங்கள் செய்ய பார்க்குறேன். சில வீட்டில் வந்து கரண்ட் கேஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, தண்ணி பில்லு கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மீட்டர் எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிடுவாங்க. டிஎன்பியும் சரி, தண்ணியோட செக்ஷனும் சரி. அவங்களெல்லாம் நம்ம கண்டறிந்து நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு வேண்டிய உதவிலாம் நம்ம செய்வோம். மீட்டர்லாம் பணத்தை எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு கட்டிட்டு, ஸோ அவங்களுக்கு சில உதவிலாம் செய்வோம். இது எல்லாமே உதவிகள் தாங்க. இது மட்டும் இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது தொழில்நுட்ப கல்வி என்பது டிபேட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மாணவர்களுக்கு. இந்த மாணவர்களுக்கு டிபேட்டில் வந்து நல்லா படிக்கிறதுக்காக அவங்களுக்கு சில ப்ரோக்ராம் செய்வோம். ரோபோட்டிக்ஸ் செய்வோம், அப்புறம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து குர்சஸ் இந்த மாணவர்களுக்கு கொடுத்து செஞ்சோம். கம்ப்யூட்டர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, நிறைய ப்ரோக்ராம் இந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து இலவசமாகவே செய்கிறோங்க. இது வந்து ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலும் தேவைப்படுற மாணவர்களுக்கு எல்லாமே நம்ம வழங்கி கொடுக்குறோம். ஸோ கேட்டாங்கன்னா அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா கண்டறிந்து எல்லா உதவியும் செய்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செமினார் SPM, இது ரொம்ப முக்கியங்க. அதாவது கடைசி மாணவர்கள் பரீட்சை எழுதுகிற முன்பு அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு டெக்னிக் மஞ்சாப் சொல்லலாம் SPM. இது வந்து நெகிரி ஸ்லாங்கோர், நெகிரி பேரா, நெகிரி ஜோஹர் எல்லாமே செய்கிறோம். ஸோ இந்த ஃபண்ட் ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.